ஹலோ கைஸ். இன்னொரு நம்ம ஜம்ப் ஃபெஸ்ட் 2024 அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக கண்டினியூஸாக வரும். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். என்ன ப்ரோ ஃபேஸ்லாம் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். இதுக்கு மேலே இப்படி ஒரு புது ட்ரை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன். சரின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போகாது. இதையும் தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஒரு கன்சிஸ்டன்ட் யூடியூப் இஸ் பேக். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்தில் ஒரு 5 வீடியோவாச்சும் கண்டிப்பாக வந்துடும். சரின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் லைவில் சொல்கிறேன். லைவ் பார்த்தீங்கன்னா வரும். December 31 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துருங்க. இந்த வீடியோ நம்ம ஜம்ப் ஃபெஸ்ட் 2024 அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். பேசிக்காக ஜம்ப் ஃபெஸ்ட் அப்டேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். December 16, 17 இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் ஜம்ப் ஃபெஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு ஜப்பானில். ஜம்ப் ஃபெஸ்ட் அப்டேட்னா இந்த மாதிரி ஒரு அனிமே ப்ரொடக்ஷன் இருக்காங்க இல்லையா. டேரக்டர் அதுவும் இல்லாமல் இந்த அந்த மாங்காஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவங்க அந்த டேரக்டர்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டப் பண்ணுவாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் ஃபெஸ்ட்டான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் அவங்களோட அனிமேவோட அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஒன் பீஸு, ஜுஜுட்சு கைசன், ப்ளீச்சு, நம்ம நருட்டோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதில் தான் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயருமே நருட்டோ அப்டேட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் ஃபெஸ்ட் அப்டேட்னு சொல்லுவோம். இது வருஷம் நடக்கும். இதோட 6th இயர்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துலேயே நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஒரு அனிமே விவியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணலாமான்னு ஐடியா பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக மாங்காய் வீடியோஸ் சைடில் வந்துடும். அதனால் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக மாங்காய் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் போட்டுருவேன். இப்போ ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் பீஸ், ப்ளீச், ஜேஜேகே, டீமன் ஸ்லேயர், செயின்சா மேன், ஹெல்ஸ் பாரடைஸ் இந்த மாதிரி அனிமேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கேரண்டி. அதோட அப்டேட்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஹைக்யூ. ஹைக்யூன்றது ஒரு பாப்புலரான அனிமேனும் சொல்ல முடியாது. அண்டர்ரேட்டட் அனிமேன்னு சொல்லிடலாம். அண்டர்ரேட்டட் அனிமே. மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுமான்னு தெரியல. தமிழில் எனக்கு தெரியுமான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நானே இந்த அனிமே கம்ப்ளீட் பண்ணல. இதோட ஃபைனல் மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. பார்ட் 1 February 16 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதனால வெயிட் பண்ணுங்கள். ஹைக்யூ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அண்டர்ரேட்டட். அண்டர்ரேட்டட்னு சொன்னால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் ஏதாச்சும் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அது அண்டர்ரேட்டட்னு சொல்லுவோம். ஈவன் ஜேஜேகே முதல்ல அண்டர்ரேட்டடாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அண்டர்ரேட்டடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ ஓவர் ரேட்டடாக மாறிடுச்சு. தப்பு இல்லை. ஓவர் ரேட்டட் ஆனதுக்கான காரணமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்து ஹைக்யூ முடிஞ்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஹெச்ஏ போவோம். மை ஹீரோ அகாடமியா. ரீசெண்ட் டைமில் பாப்புலராக போகிற ஒரு அனிமேனே நான் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா. அதனால அனிமே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிட்டாங்க. அதுவும் இந்த அனிமே பர்டிகுலராக இந்த அனிமேக்கு. இதோட சீசன் 7 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. இதோட ட்ரெய்லருமே ஆல்ரெடி வந்துருச்சு. செக் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். டேட்மே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2024 May 4 தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால வெயிட் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் ஒரு மூவியுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நான் மூவின்னு சொல்லிருப்பேன் ஃபஸ்ட் எபிசோட். சீசன் 7 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மூவி. இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு மூவி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பேக் இன் ஸ்ப்ரிங் டேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த அப்டேட் ப்ளூ பாக்ஸ். இது புதுசாக இருக்கலாம் நிறைய பேருக்கு. எனக்குமே புதுசாக தான் இருந்துச்சு. நான் அந்தளவுக்கு இதை பற்றி கேள்விப்பட்டதில்லை. பட் இதுக்கு ஹைப்மே அதிகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ப்ளூ பாக்ஸோட அஃபிஷியல் டீசர்மே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஜான்வரியில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ். இது ஒரு பாப்புலரான கம்பெனி. வேணாம் செக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கடைசியில் டீட்டெயில் சொல்கிறேன். அடுத்த அனிமே பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி டீமன் ஸ்லேயர். டீமன் ஸ்லேயர் பார்த்தீங்கன்னா பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாடர்ன் அண்ட் கிளாசிக் பீரியடை சம்மந்தப்பட்டதான் பார்த்தீங்கன்னா இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இருக்கும். சீசன் 4 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூவி தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. February மந்தில் டேட் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் 24 22 அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வரும். ஹாஷிரா ட்ரைனிங் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வரப்போது கண்டிப்பாக நம்ம
ஷினோபு அப்புறம் டெங்கனு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ எல்லா ஹாசிராஸுமே இதில் வந்து வருவாங்க. ஸோ அடுத்த சீசன் 5 இன்ஃபினிட் காஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ 2025 வரும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு வந்து தெரியல, ஏன்னா இதுக்குமே ஹைப் அதிகமாகிடுச்சுல. ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் அண்ட் ஒன்லி ஜேஜேகே. ஸோ ஜேஜேகே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாப்புலாரிட்டி அப்படியே அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறிட்டு போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் வந்து அதிகம். ஈவன் எங்கள் அம்மாவோட ஜுஜுகைசன் பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பிடிச்சிருச்சு. பட் இப்போ ரீசெண்டாக கேட்சப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் தெரியும். ஸோ கதை வந்து எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக போகுது, சிபுயா இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்காக நம்ம கேட்க கிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா வால்யூம் 25 கவர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சுக்குனாவோட இமேஜ் தான். ஸோ லைக் இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இமேஜில் சுக்குனா மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இப்போ சுக்குனா கண்டிப்பாக அதிகமாகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால சுக்குனா ஃபேன்ஸ் வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ சுக்குனாவை பற்றி வந்துச்சுல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவுமே இன்வால்வ் ஆகிட்டாங்க இதில். ஸோ கேட்க கிட்டமே அப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணியிருப்பாரு. ஸோ என்ன விஷயம்னா 2024 டிசம்பருக்குள்ளே இந்த ஜுஜுகைசன் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ ஜுஜுகைசனோட எண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு. ஸோ 2023 நான் வந்து முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக் அகாடமி சொல்லிருப்பாரு. பட் ஆனால் முடியல. ஸோ ஸ்டோரியை வந்து ஸ்டிச் பண்ணி ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ அந்த ரொம்ப தூரம் போயிட்டோன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே கொண்டுட்டார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட் இது வந்து 100% கன்ஃபார்ம். ஸோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் தான் போகணும். ஸோ யூஜி டடோரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ அப்பப்போ வாய் வந்து வளரும். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் நான் எந்த அளவுக்கு வளருவேன்னு. ஸோ என்னோடய வீடியோ வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் அண்ட் மசில்ஸ். ஸோ இதுவுமே ரீசெண்ட் டைமில் ரொம்பவுமே பாப்புலாரிட்டி கெயின் பண்ண ஒரு அனிமே. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ ஹாரி பாட்டரோட இன்னொரு வருஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்லிக்கலாம். அப்படியே இந்த ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் இந்த இடத்துல மேஜிக் யூஸ் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணுவான். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஃபிசிக்ஸ் இல்லை ஃபிசிக் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுவான். ஸோ மேஜிக் நம்மளால எதாவது பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ப்ரூவ் பண்ணுவான். ஸோ அதோட சீசன் 2 வரதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தது Day 1 ஸ்டோரி. ஸோ December 16 December 17 வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் நடக்கும். ஸோ December 16 இந்த 7 அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ December 17 அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைனாக வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைஜூ நம்பர் 8. ஸோ ப்ரோ அதிகமாக என்கிட்ட கேட்டதே தான். ஸோ ப்ரோ இதை வந்து போடுங்க, இந்த மாங்காவை போடுங்க, இந்த மாங்காவை போடுங்கன்னு கேட்டே இருந்தீங்க. பட் நான் இப்போ ஆன்கோயிங்கில் போகிற உடன்சிக்கே இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போதைக்கு மாங்காய் படிக்கத்தாலும் நினைக்கிறேன். இன்னும் படிக்காமல் இருந்தீங்கன்னா படிக்காதீங்க. ஸோ ஏப்ரல் மந்தில் அனிமே வந்து ரிலீஸ் ஆகும் போது. அதுவும் இல்லாமல் இதோட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிகமாகிடுச்சு பாப்புலாரிட்டி. ஸோ அதில் நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காயிலேருந்து கிடச்சிட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ப்ரோ என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ கேன் செக் அவுட். அவங்களால போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஜூ நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா மாங்காயில் அவைலபிள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ஸ் பாரடைஸ். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பிடிச்ச அனிமே நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஈவன் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹெல்ஸ் பாரடைஸ் இந்த அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்காக ஒரு பையன் நம்மளால் வேர்ல்டு வார் கிரியேட் பண்ண முடியும்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ நம்ம ஒபிட்டோ. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கடவுள் கூட சண்டை போட போயிடுவார். ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனோட ரொம்பவுமே அழகான கருத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து இருக்கும். ஸோ இதோட சீசன் 2 வரப்போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் டேட் வந்து இன்னும் நம்மளுக்கு சொல்லலை. ஸோ சீசன் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ அடுத்து செயின்சா மேன். ஸோ மக்கிமா அவங்கள பற்றி இதில் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் போட்டானுங்களே. ஸோ செயின்சா மேனோட மூவி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம ப்ளீச். ஸோ ப்ளீச் 1008 Blood War இருக்கு இல்லையா. ஸோ அதோட பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் வந்து சொல்லலை. ஸோ இப்போ ரீசெண்டாக சொன்ன அந்த 3 அப்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலி நம்ம கோட் பீஸ். ஸோ ஒன் பீஸ் இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது இந்த அனிமேக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் அதிகம். ஸோ ஈவன் என்னையுமே சேர்த்துக்கோங்க. நான் வந்து என்னோட டாப் டயர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் ஃபஸ்ட் இடத்துல இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் வந்து நான் லைக் எப்படி சொல்கிறது அடிக்ட் ஆகிட்டேனே சொல்லிக்கலாம். ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் வந்து பிடிக்கும். ஸோ அதில் எமோஷனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஒன் பீஸ் வந்து அந்தளவு கிரேட்னஸ் வந்து பார்த்துருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேட்சப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்கே டார்க் இருக்கு இல்லையா. ஸோ அதோட இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாரு நம்ம ஹெச்ரோட. ஸோ அதுவும் இல்லாமல் அதில் வர வாய்ஸ் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேரக்டர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் அப்டேட் கிடையாது. ஸோ இன்னும் ஒன்
பீஸில் 2 அப்டேட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் த மான்ஸ்டர். ஸோ நம்ம ஓடா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது பேக் இன் 1980s நினைக்கிறேன், சரி அவ்வளோதான் இருக்காது. ஸோ 1995 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடா வந்துட்டு ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனாரு. ஸோ மான்ஸ்டர். ஸோ இதுவுமே பயங்கர ஃபேமஸாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோவோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் ரியூமா இருக்கா இல்லையா, ஸோ அவரை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வி கேன் சி அபவுட் தட் ஸ்வாட்ஸ். ஸோ அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ என்மா ஓடந்தா சரி என்மா கிடையாது, இன்னும் ஒரு சில ஸ்வாட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த த்ரில்லர் பார்க்கில் கிடைக்கும்ல, ஸோ அந்த ஸ்வாட்ஸ். ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்ப்போம். ஸோ அதுவும் இல்லாமல் ரியூமா எந்த அளவு கிரேட்னஸான ஒரு ஆளுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியும். ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போயும் நம்மளால் ஒன் பீஸில் அடித்து சொல்ல முடியும், ரியூமா வந்து யாராலையுமே நிற்க முடியாது, அந்தளவு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ் மேன் ஆஃப் ஆல் டைம்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளோட இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் இதில் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அடுத்த அப்டேட், ஸோ இது மட்டும் மெயின் அப்டேட் கிடையாது, இதையும் தாண்டி ஒரு பெரிய அப்டேட் இருக்குது. ஸோ அதான் ஒன் பீஸோட ரீமேக் வெர்ஷன். ஸோ நம்ம ஒன் பீஸோட விண்டேஜ் எபிசோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ரீஸ்கிப் பார்க்கு முன்னாடி அந்த சில அந்த விஷயங்கள், ஸோ இந்த ஸ்கைப்பியா, ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅனிமேட் பண்ண போகிறாங்களா. ஸோ விட் ஸ்டுடியோ கையில் வந்து நம்ம ஓட வந்து கண்ணை மூடிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. விட் ஸ்டுடியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி, வின்லாண்ட் சாகா, அதுவும் இல்லாமல் நம்ம ஏஓடி அட்டாக் ஆன் டைட்டன், ஸோ எந்த அளவு ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அனிமே, ஸோ அதோட 3 சீசனுமே இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அனிமேட் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் ஒன் பீஸுமே இப்போ அனிமேட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக அந்த வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து எதுவுமே ஸ்பாயில் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த அந்த லெகசியில் இன்னுமே லெகசி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி அதை வந்து பயங்கரமாக வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிங்க, அப்புறம் இந்த மாதிரி அனிமே ரிவ்யூஸ் வந்து கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதேமாதிரி இப்படி வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மாங்காஸ் பற்றியும் அதாவது ஓவர் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.